விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. குச்சேலருடைய சரணத்துக்கு பாத சேவை பண்றா. ஏன் அப்படின்னு கேட்டா, நீ எனக்காக எத்தனை பிரயத்தனப்பட்ட, என்னை பார்க்கணும்னு நீ வந்தேன்னு அவ்வளவு ஆசையா அவரோட சரணத்தில். அதுபோல பகவான் கிருஷ்ணனுக்கு இப்படி பக்தி பண்றவாளுடைய அவள்கிட்ட உள்ள அபிமானத்தில் பகவானுக்கு நாம சேவை பண்ண வேண்டியது போக பகவானே இப்பேற்பட்ட பிரேமை இருந்துடுதுன்னா திருவடியை ஆசிரியிப்பாங்கிறார். அந்த திருவடியை ஆசிரியிச்சு தான் இந்த காரியம் பண்றான், சேவை பண்றான் கிருஷ்ணன். தியாயதி சுத்ருஷம் 7வது சரணத்தில் சொல்றா. இதுல கோபம் வந்துடுது, கொஞ்சம் கிருஷ்ணன்ட்ட கோபம் வந்துடுது. என்ன கோபம்னா, அவன் நல்லவன் இல்லைங்கிறா. நல்லவன் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, ஒரு அந்த நேரத்தில் உள்ள ஒரு எண்ணமே தவிர நேராக வந்தால் ஒன்ன மாதிரி உண்டான்ருவா. இது அப்போ உள்ள ஒரு தாபத்தில் வர சப்தம். இது கல துஷ்டங்கிற மகா துஷ்டம். இதில் சாமர்த்தியமாக சில பேர் வியாக்கியானம் பண்ணிருக்கு. கல ஹலதர சோதரே. இந்த இடத்துக்கு இன்னும் சில பேர் வியாக்கியானம் பண்ணும்போது துஷ்டனான பலராமனோட தம்பிங்கிற. இது இவர் ட்ரிக்கு, கிருஷ்ணனோட ட்ரிக்கு அவர் யூஸ் பண்ணுறா. அவர் என்ன பண்ணுவார், திருட போயிடுவாராம். இருட்டில் அது யாருன்னு தெரியாது அந்த கோபிக்கு. யாரா பைய அப்படியும்பலாம். நான் தான் பலராமன் தம்பி அப்படியும்பறான். அவர் பலராமன் இறஞ்சி சொல்லிவிட்டு தம்பின்னு மெதுவாக சொல்லுவாரான். ஏன்னா பலராமன்கிறது மாத்திரம் காதில் விழுந்து தம்பிங்கிறது காதில் விழாட்டா நாளைக்கு நம்ம அண்ணா ரோட்டில் போகும்போது இவ பார்த்து அவரை இப்போ அண்ணாட்ட டைவர்ட் பண்ணிவிட்டு இவர் தப்பிச்சிருவாராம் கிருஷ்ணன். இந்த ஒரு சாமர்த்தியத்தை வியாக்கியானம் பண்ணவா பண்ணுறா. என்ன பண்ணுறான்னா, கிருஷ்ணனை துஷ்டன்னு சொல்லாமல் துஷ்டனான பலராமன் தம்பிங்கிற. அவர் எந்த துஷ்டமும் பண்ணலை, எந்த துஷ்டத்தனமும் பண்ணலை. அவர் ரொம்ப நல்லவர். அவர் கிருஷ்ணனை கம்பேர் பண்ணால் ரொம்ப நல்லவர் அவர். அதனால இந்த கலைங்கிறது பலராமனுக்கு இல்லை, கிருஷ்ணனுக்கு சமாசம் தான். இதெல்லாம் சேர்ந்து சமஸ்த பதம்னு, தனி பதத்தை ஒன்றும் பண்ண முடியாது. பதத்தை பிரிக்கிற சக்தி, பல பதங்களுடைய சேர்க்க வந்ததுன்னா, இந்த சமாச ஞானம் இருந்ததுன்னா எப்படி வேணாலும் அர்த்தம் சொல்லலாம். ராமேஸ்வரன் ராமநாதர்னு பேர், ராமேஸ்வரத்தில் ராமநாதர்னு பேர். ஏன் ராமநாதன் பேர் வந்தது அப்படின்னா, சிவபக்தாள்கிட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ராமருக்கு நாதர் இவர் பரமேஸ்வரன், அதனால தான் ராமநாதர்பா சிவபக்தாள். விஷ்ணு பக்தாள்கிட்ட போய் கேட்டேன்னா, யாருக்கு நாதன் ராமரோ அவர் ராமநாதன். இது ஒரு சமாசம். அது ராமனுடைய நாதன் ராமநாதன். இது வைஷ்ணவ சைவாள். வைஷ்ணவாள்கிட்ட போய் கேட்டேன்னா, யாருடைய நாதன் ராமரோ அவருக்கு ராமநாதர்னு பேர். நம்ம மாதிரி உள்ள சமுதாயமாக இருக்கிறவாள்கிட்ட பேலன்ஸாக இருக்கும் பாருங்க, இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது, எல்லா தெய்வமும் நமக்கு வேணும்னு இருக்கணும். நம்மக்கிட்ட கேட்டால் பாக்கி பக்தாள்லாம் என்ன சொல்லுவான்னா, இந்த ராமனும் ஒன்று தான், இந்த நாதரும் ஒன்று தான். எங்களுக்கு இவா 2 பேருமே பரமேஸ்வரன் ராமர் 2 பேருமே எங்களுக்கு ஒன்று தான்னு. இது எல்லாமே சமாசம்னு பேர். 2 பதங்கள் சேர்ந்தா அதை நம்ம ஞானத்தினால் அதை எப்படி வேணாலும் அதுக்கு அர்த்தம் பண்ணிக்க முடியும். அதனால கல ஹலதர சோதரே. அதனால நாங்கள்லாம் அஷ்டபதி பாடும்பொழுது அந்த அப்பாவியான பலராமரை வெய்யவே மாட்டோம். அவரை கலஹலதரன்னு சேர்த்து சொல்லவே மாட்டோம். எப்போ பாடினாலும் கல ஹலதர சோதரே இப்படி தான் பாடுறது. ஏன்னா கிருஷ்ணன் துஷ்டன்கிறதுல ஆட்சேபனையே கிடையாது. ஏன்னா கிதவ யோஷிதாங்கிறா, ஏ போக்கிரிங்கிறாவ கோபிகைகள், ஏ கிதவாங்கிறா, ஏ போக்கிரிங்கிறா. அதை விட ஆச்சரியம் என்பது, துஷ்டனுக்கெல்லாம் ஒரு ஹெட்டு வேணும், ஹெச்ஓடி. துஷ்டனுக்கெல்லாம் யார் என்ன, தூர்த்த சுவாமி ஹரதுரிதம் அப்படிங்கிற கருணாமிரதாச்சாரியார் கிருஷ்ண கருணாமிரதத்தில். கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் தெரியுமோ, இந்த அசத்துக்கெல்லாம் ஹெட்டு இதுதான்ங்கிறார் தூர்த்த சுவாமின். இதெல்லாம்
யதார்த்தம் இல்லை, அந்த லீலையில் உள்ள ரசம். அவர் எந்த இடம் சொன்னாரோ அந்த லீலையில் உள்ள ரசம் அது. அந்த ஸ்லோகம் வேணா கருணாமிர்தத்தை பார்த்துக்கோங்க, நான் மேடையில் சொல்ல முடியாது. தூர்த்த சுவாமி ஹரது துரிதம் அப்படிங்கிறார் கருணாமிர்தாச்சாரியா. அதனால இவனை துஷ்டன்னு சொன்னால் தப்பு இல்லை. துஷ்டன்னு சொன்னால் தப்பு இல்லைன்னா அவரே ஒத்து பெறல. நான் மாட்டேங்கிற வாழ்க்கை தானே நமக்கு சிரமம் இருக்கும். துஷ்டன்னா ஆமாம் நான் துஷ்டன் மேலே சொல்லுவோம். கல ஹலதர சோதரே, இந்த அஷ்டபதியில் தான், இந்த சரணத்தில் தான் சொல்கிறா. இவன் பாரு, அவள் யாரோ ஒரு கோபியை நினச்சிட்டு அங்கே மரத்தடியிலே நிகுஞ்சத்தில் உட்காந்துருக்கான். அவளுக்கு இத்தனை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். அவன் அங்கே சௌக்கியமாக இருந்துட்டுருக்கான். அவனை நினச்சிண்டே நான் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கேன் பார். அவன் அவ்வளவு ஆனந்தமாக அவளுக்கு அலங்காரம் பண்ணிட்டு சேவை பண்ணிட்டு இருக்கான். அவனை நினச்சிண்டே நான் இங்கே இப்படி இருக்கேனே. அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு சமமான, அவனுக்கு சதிருஷமான அந்த கோபியோட கூட அவன் ஆனந்தமா இருக்கான். காமபி சதிருஷம் தியாயதி சதிருஷம் காமபி சுதிருஷம். அவனுக்கு சமமான ரொம்ப அழகியான ஒரே அவனுக்கு நிகரான ஒரு பெண்ணோட கூட அவன் ஆனந்தமா ராசத்தில் இருக்கான். இங்க நானும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அவனையே நினைச்சிட்டு இருக்கேன். அகந்துராம துவைஜாதகாமா, இது இந்த விஷயம் எல்லா இடத்துலையுமே வரும். ராமாயணத்தில் வரும், பாகவதத்தில் வரும். நான் இங்கே துடிக்கிறேன் ராமா ராமான்னு, நீ எங்கிட்ட வரணும்னு ஆசையே இல்லையாங்கிறா சீதை. விநாசாய நிபத்தபாவா, நான் காட்டில் இது மாதிரி மிஸ் ஆகிட்டேங்கிறதுக்காக உன் காரியத்தை நீ நிறுத்துவையோ? நீ திரும்பி அயோத்திக்கு போவ. ஏன்னா 15வது வருஷம் முதல் தேதி வராட்டா பரதன் நெருப்பில் விழுந்துருவேங்கிறான், அக்னியில் விழுந்துருவேன் இருக்கான். பரதனை ரட்சிக்கிறதுக்கு நீ போவ. பரதன் என்ன பண்ணுவான், ராஜ்யத்தை இனிமே நான் எடுத்துக்க மாட்டேன், எனக்கு 14 வருஷம் தான் நீங்கள் சொன்னேன், 14 வருஷம் பூர்த்தி ஆகிடுது, இந்தாங்கோ ராஜ்யம்பா. பக்தன் வருத்தப்பட போறானேன்னு நீ ஒத்துண்டுருவேள். நீங்கள் ஒத்துண்டு பட்டாபிஷேக பத்திரிக்கை எல்லா 56 தேசத்து ராஜாக்களுக்கும் போகும். இந்த பட்டாபிஷேக பத்திரிக்கை போகும், அதில் பிரிண்ட் ஆகாத இன்னொரு விஷயமும் பின்னாடி போகும். என்னன்னா காட்டில் சீதை மிஸ் ஆகிட்டா, ராமர் த்விதீயமாக இருந்தாலும் நல்ல வரன். இது தெரிஞ்ச உடனே அவாவா தன்னோட பொண்ணை தேரில் ஏற்றின்னு வந்துருவாஞ்ச. 56 தேசத்து ராஜாக்களும் 56 தேசத்து ராஜகுமாரிகளை அழிச்சுன்னு வந்து, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு உன்னை பார்த்து கேட்பான். நீயோ பரம கருணாமூர்த்தி, ஒருத்தருக்கு சரின்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தர மாட்டேன்னா அவள் வருத்தப்படுவாளுன்னு. நீயோ பரம கருணாமூர்த்தி, எல்லா தேசத்து ராஜாக்களும் தலையாட்டி எல்லா தேசத்து 56 தேசத்து ராஜகுமாரிகளையும் கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் அயோத்தியில் சௌக்கியமாக இருக்கேள், நான் இங்கே சத்ரு தேசத்தில் ஜீவனை விட போகிறேனே. சீதை சொல்கிறா, அகந்து ராம துவைஜாதகா பிதுர்நிதேசம் நியமேன கிருத்வா வனான்னிவிருத்தரிதவிரதா ஸ்திரீபிஸ்து மன்யே விபுலேக்ஷணாபிகி துவம் ரம்ஸ்யசே. மகாபதிவிரதையான சீதை வாக்கு இது. தெரியுமோனோ ராமரை பற்றி? ராமர் எப்பேற்பட்டவர்னா அவளே சொல்றா. சீதையே என்ன சொன்னா சீதாதேவின்னா, இந்த ராட்சசாலெல்லாம் சம்மாரம் பண்றேன்னு சுவாமி தண்டகாரண்யத்தில் பிரதிஜை பண்ணின உடனே சீதை சொல்றா, 3 குணம் தப்பு, 3 தோஷம், 3 விஷயங்கள் ரொம்ப தப்பான விஷயம், அதில் 2 குணம் உங்ககிட்ட கிடையாது, 1 எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாவ. என்னன்னு கேட்டார் சுவாமி, பொய் சொல்றது பெரிய தப்பு, நீங்கள் பொய் சொல்லி நான் பார்த்ததே இல்லைன்னாவ. 2வது தப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் ஏகதாரா விரதம், அது எனக்கு தான் தெரியும். 3வது தப்பு என்ன அப்படின்னா, சம்பந்தமே இல்லாதவாளை போய் அழிக்கிறது, பகை இல்லாமல் ஒருத்தரை போய் அழிக்கிறது.
இந்த மூணாவது தோஷம் உங்கள்கிட்ட இருக்கோன்னு எனக்கு தோன்றதுன்னா சீதாதேவி. உடனே ராமர் கேட்டார், இப்போ இந்த விஷயம் நான் எடுத்துட்டு முடிஞ்சுடுத்து. ஏன் அப்படின்னா சீதைக்கு நன்னா தெரியும் ராமரை அப்படிங்கிறத ஆரண்ய காண்டத்திலையும் சொல்லிட்டா. இருந்தாலும் இந்த விஷயம் பாதியில் இருக்கிறதோன்னு அதையும் முடிச்சுடுறேன். இந்த மூணாவது தப்பு உங்கள்கிட்ட இருக்குன்ன உடனே ராமருக்கு கோபம் வந்துடுது. சம்பந்தமில்லாதவாளை சம்மாரம் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறையே, இந்த ரிஷிகளை நான் ரட்சிக்காம யார் ரட்சிப்பான்னு கேட்டா. இவாளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த தண்டகாரண்யவாசிகளான ரிஷிகளை எப்போ ராவணாதிகள் சம்மாரம் பண்ண வராளோ, ஹிம்சை பண்ண வராளோ, அவளை வதம் பண்ணாமல் அயோத்திக்கே போகமாட்டேங்கிறார். இப்படி நான் பிரதிஜை பண்ணுறேன், ஒரு கால் இந்த பிரதிஜையில் எனக்கு எவ்வளவு சிரமம் வந்தாலும் அதை நான் விடமாட்டேன். ஏன் உயிரே போகிற நிலை வந்தாலும் இந்த சத்தியத்தை விடமாட்டேன். லட்சுமணனை தியாகம் பண்ணுற நிலை வந்தாலும் விடமாட்டேன். சீதை உன்னையே தியாகம் பண்ணுற நிலை வந்தாலும் நான் விடமாட்டேன் அப்படின்னு தர்மாத்மாவான சத்தியசந்தனான ராமருடைய திருவாக்கிலேருந்து வந்ததுனால இந்த 3 பேருடைய தியாகமும் ராமாயணத்தில் இருக்கு. அவரே ஜீவன் போய் கிடக்கிறார் யுத்த காலத்தில். ஏன் போனார்னா அவர் முன்னாடி சொல்லிவிட்டார், அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வாசீதே சலக்ஷ்மணா நனு பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய. ஒன்றை விடுவேன், ஏன் உயிரை விடுவேன், சீதை ஒன்றை விடுவேன், லட்சுமணனையும் விடுவேன்னாரோ. இவரும் ஜீவன் போய் கிடந்து திருப்பி உயிர் வந்தது இவருக்கு. லட்சுமண சுவாமி சக்தாயுதத்தில் அடிபட்டு விழுந்தான், சீதையும் அக்னியில் இறங்கிட்டா. இது ஏன் அப்படின்னா பகவான் வாக்குலேருந்து வந்துட்டா சத்தியவிரதம் சத்தியபரம் சத்தியமாயிடுமானோ அது. அதனால ராமகுணம் நன்கு தெரியும் சீதைக்கு. இவர் ராமர்னா சீதையை மாத்திரம்தான் நினைப்பாருங்கிறது மாத்திரம் இல்லை. இன்னைக்கு எத்தனை பாட்டு பாடுறோம் நாம. மோமுஜு பரா எவ்வளவோ பாட்டெல்லாம் பாடுறோம். பாடி என்ன பண்ணும், வரானா வெண்ண முத்து கோபால நாக்கி வர ஒக்க சின்ன முத்து கோபால. பக்தாலாம் பாடுறா, ஏ கிருஷ்ணா கோபாலாவா எனக்கு ஒரு சின்ன முத்தம் கூட. யாராவது ஒரு பக்தால் எழுந்துண்டு ராமா சீக்கிரம் எனக்கு முத்தம் கொடுன்னு யாராவது பாடியிருக்காளோ? யாரும் பாடினதில்லை. யார் பாடினதில்லை மாத்திரம் இல்லை, அந்த நினைப்பே வராது. கம்பீர வியக்தி. அவரை பார்த்தா அப்படி என்ன வந்தது தப்பி தவறி என்ன வந்தா கூட இந்த சுருப்பழக ஞாபகம் வந்தோடனே நமஸ்காரம் பண்ணிவிடுவா, வேண்டாம். இவருக்கு மாத்திரம் அது என்னன்னா அவருக்கு நேர் மாறுதல். அவருக்கு நேர் மாறுதல் கிருஷ்ணாவதாரத்தில். ஏன் இப்படி கிருஷ்ணர் 10,000 சொச்சம் பத்தினிகள், மொத்தம் 2 பேர் இல்லை, 10,000 சொச்சம் பத்தினிகள், 16,000 ஷோடசஸ்திரீ சகசிரேஜான்னார் விஜயகோபால சுவாமிகள். ஷோடசஸ்திரீ சகசிரே 16,000. அதோட கூட ஒரு 8 முன்னாடியே 8 பேர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. 16,008 இது கல்யாணம் பண்ணிட்டது. அதுக்கப்புறம் இங்கே கோபிகைகளோட பிருந்தாவனத்தில் கோகுலத்தில் ராசலீலையில் கர்ணாமிரதத்திலையும் பாகவதத்திலையும் மற்ற இடங்கள்லையும் சொல்லும்பொழுது எண்ண முடியாதுங்கிறார். 10,000கணக்கான கோபிகைகள்ங்கிறார். ஏன் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரத்துக்கு நேர் மாறுதலாக இருப்பானே? ஏன் இந்த அவதாரத்தில் இத்தனை ஸ்திரீகளோட சம்பந்தம் ராமருக்கு, இந்த கிருஷ்ணனுக்கு? இது கிருஷ்ணன் பேரில் தப்பு இல்லை. பதிவிரதையான தாயாரான சீதாதேவி ராமாவதாரத்தில் ராமனை பார்த்து சொல்லும்போது சுந்தரகாண்டத்தில் அசோகவனத்தில் நீர் 1000கணக்கான ஸ்திரீகளோட நீங்கள் சந்தோஷமாக இருக்க போறேன்னு சொன்னதை சத்தியம் பண்ணுறதுக்கு தான் கிருஷ்ணாவதாரத்தில் இத்தனை ஸ்திரீகள். ஸ்திரீபிஸ்து மன்னே விபுலேக்ஷணாபிகி தும்ரம். சீதா வாக்கு பலம். அது தண்டகாரண்ய ரிஷிகள் எல்லாம் கிருஷ்ணாவதார காலத்தில் ஸ்திரீகளாக வந்துட்டா. வேதமே ஸ்திரீயா வந்தது, உபனிஷத்துகள்லாம் ஸ்திரீயா வந்ததுன்னு வியாக்கியானங்களில் சொல்றா. ராசக்கிரீடையில் ஈடுபட்டது கோபிகைகள் மாத்திரமில்லை. கோபிகைகளுக்கு வந்த இந்த பாக்கியத்தை பார்த்து வேதம் ஸ்திரீ ரூபத்தில் வந்தது, 1008 உபனிஷத்துகளும் ஸ்திரீ ரூபத்தில் வந்தது அப்படின்னு தான் வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. ராச பஞ்சாத்தியாயிக்கு வியாக்கியானங்கள் அத்தனை பேர் சேர்ந்துருக்கு. அதனால தான் ஒவ்வொருத்தருடைய வாக்கில்
சில கோபிகைகளுடைய வாக்கை பார்த்தா பக்தியாக இருக்கும், பிரேமையாக இருக்கும், வேதாந்தமாக இருக்கும், சாஸ்திர விஷயமா இருக்கும். இதெல்லாம் என்னன்னா ரிஷிகள்லாம் சாஸ்திர விஷயமா பேசுவா, வேதம் வேதாந்தமாக பேசும். வேதாந்தமும் உபனிஷத்தும் கோபியாக வந்திருக்கணும், அதெல்லாம் வேதாந்தமாக பேசும். கோபிகைகளாக வந்த ரிஷிகள் அவள் வாக்க தொடர்ந்து தர்மசாஸ்திரமாக பேசுவா கோபிகைகள்கிட்ட. சாதாரண உண்மையான கோபிகைகள் இருக்காளுன்னு அவள் என்ன பண்ணுவான்னா, குட்டியில் குந்தளமும் ஸ்ரீமுகஞ்சதே ஜடவு தீக்ஷதாம் பட்மகிருத்ரிஷாம் நகலு கோபிகானந்தனோ, இதெல்லாம் சாதாரண பிருந்தாவன கோபிகைகள். இதுக்கு இடம் எங்கன்னா கிருஷ்ணாவதாரத்தில். அதுபோல் இங்கே இந்த ராதை நினைக்கிறா, இப்படி அந்த கோபிகளோட இப்படி இருக்கான் அவனை நினச்சி நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே இங்கே, இனி அதை பற்றி பேச போகிறதில்ல, மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. இகரச பணனே கிருத ஹரிகுணனே குரி புபத சேவகே அயே சகி கலியுக சரிதம் நவசது துரிதோ கவிந்து பஜய தேவகே கோபாலோ ரமதே யமுனா புலினவனே. இந்த அஷ்டபதிக்கு முத்திரை வைக்கிற அஷ்டபதி இது. இந்த சரணம் கிருத்த ஹரிகுணனே. இந்த அஷ்டபதி முழுக்க பகவான் கிருஷ்ணன் அந்த கோபிக்கு பண்ணின அலங்காரம், சிருங்காரம். இதை எழுதினது யாருன்னு மதுரி புபத சேவகே கிருஷ்ண சரண தாசனான ஜெயதேவர். மதுரி புபத சேவகே. அந்த தனக்கே இன்னொரு பேர் அவரே கொடுத்துக்கிறார். தன்னை தாசன்னு சொல்லிக்கிறதோட நிறுத்தாமல் கவின்ருப்ப ஜெயதேவகே, கவின்ருப்பேங்கிறார், கவி சக்கரவர்த்திங்கிறார் இவர். இதெல்லாம் ஆத்ம பிரசம்சைன்னு பேர். தன்னை பற்றி சொல்லிக்கக்கூடாதுன்னு இருக்கு, ஆத்ம பிரசம்சான்னு பேர். தன்னை பற்றி நான் அப்பேற்பட்டவன் இப்பேற்பட்டவன்னு சொல்லக்கூடாது. இங்கே ஜெயதேவ சுவாமிகள் துணிச்சலாக சொல்கிறார், கவின்ருப்ப ஜெயதேவகே, கவி சக்கரவர்த்திங்கிறார். ஏன் அப்படின்னா சொல்ல வேண்டிய இடத்துல தன்னை பற்றி சொல்லணும். எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லிட்டு தான் ஆகணும். என்னை பற்றி நான் சொல்லிக்க மாட்டேன்னு சொன்னால் சரியாக வராது, லௌகிகமாகவே சரியாக வராது. நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக மத்விதா வா பிதுః புத்ராஹ சுஹ்ருதோ வா பவத்விதாக. இது மாதிரி ராமரே வழிகாட்டுட்டார் தன்னை பற்றி சொல்லிண்டு. பரம வினய சம்பன்னரான ராமர் தன்னை பற்றி எங்கேயும் சொல்லிக்க மாட்டாராம். பரசுராமர் மகா கோபத்தோட ராமர் அட்ராக்ட் பண்ணுறார். ராமர் சிரிச்சுண்டே வினயமாக பேசுகிறார். அவர் கோபப்படாமல் சிரிச்சுண்டு வினயமாக பேசுகிறதே அவருக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாக போகிறது. பரசுராமர் ராமர் இவாருடைய சம்வாதம் இருக்குது, பரசுராம ராம சம்வாதம். அது சம்வாதம் இந்த அழகாக இருக்கும். அது ராமர் தன்னை பற்றி சொல்லிக்கவே மாட்டார். எங்கேயுமே தன்னை பற்றி சொல்லிக்காத ராமர் இங்கே சொல்லிக்கிறார். சுக்ரீவன்ட்ட சொல்கிறார், விபீஷண சுவாமியை சேர்த்துக்கக்கூடாதுங்கிறான். இவன் நல்லவன் இல்லை, இவனை சேர்த்துக்கக்கூடாது. சுவாமிக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. ஏன் அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் இருக்கிறவா பகவானுடைய ஹிருதயம் தெரியாமலே இருப்பாளாம். இதுக்கு எதிரா பிரமாணம்னா பாகவதம் தான் பிரமாணம். சனகாதிகளை இந்த ஜெயவிஜயால் தடுத்த உடனே சுகாச்சாரியால் சொல்கிறார், பகவத் பிரதிகூல சீலவுங்கிறார். உள்ள பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளுடைய ஹிருதயம் தெரியாமல் அவருக்கு நேர் விபரீதமாக காரியம் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட். பகவத் பிரதிகூல சீலவு. இந்த சுக்ரீவன் சேர்க்கக்கூடாதுங்கிறான் விபீஷண சுவாமியை. என்னெல்லாமோ சொல்லி பார்த்தார் ராமர், அவனுக்கு புரியலை. கடைசியில் சொல்கிறார் ராமர் சுக்ரீவனை பார்த்து,
சுக்ரீவா, நீ சொன்னா எல்லாத்தையும் நான் கேட்கணும்னு நினச்சிக்காத. இவன் நல்லவன் இல்லையே சேர்த்துக்க கூடாது, நல்லவன் இல்லையே சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்காமோ. சுவாமி சமாதானம் பண்ணி பார்த்தார், கேட்கல. உடனே அவனுக்கு யோஜனை தோணுது சுக்ரீவனுக்கு. இந்த ஹனுமார் எந்த பேப்பரை நீட்டினாலும் படித்து பார்க்காம கையெழுத்து போடுறார். நாம் சொன்னால் ஆட்சேபிக்கிறார். எதனாலேன்னு யோஜனை பண்ணா புரிஞ்சுது. எதை பேசினாலும் ஹனுமார் யோசிச்சுட்டு பேசுகிறார். இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு பேசுகிறார். அதனால ராமர் ஆட்சேபிக்கல. இனிமே நாமும் யோஜனை பண்ணி தான் பேசணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டோம். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.